ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு மலையாள படம், ஒரு ஃபீல் குட்டான ஒரு மலையாள படம். ஸோ மலையாள படம்னாலே மோஸ்ட்டாக நம்ம ஃபீல் குட் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில் இந்த படத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தோல்வி எஃப்சி. ஸோ எஃப்சி அப்படின்னா ஃபுட்பால் கிளப். ஸோ தோல்வி எஃப்சினா தோல்வி ஃபுட்பால் கிளப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு ஃபுட்பால் பேஸ் பண்ணப்பட்ட படம் அப்படின்னு நினச்சிட்டு, பட் அது கிடையாது. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு அண்ணன், ஒரு தம்பி. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் ஒருத்தருமே ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு லைப்ரரியனாக இருக்காங்க. அது போக அவங்க ஒரு கதை எழுதுறாங்க. அதை வந்து அப்பா வந்துட்டு எந்த வேலைக்குமே போகாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பையன் வந்து ஒரு டீ கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ஃப்ரான்ச்சைஸாக உருவாக்கணுன்ற பிளானில் வந்திருக்கான். பெரிய பையன். சின்ன பையன் வந்து ஒரு எஃப்சி, ஒரு ஃபுட்பால் கிளப், ஒரு சின்ன பசங்க, ஒரு அண்டர் 15 இருக்கிற சின்ன பசங்க ஒரு ஃபுட்பால் டீம் உருவாக்கி அவங்களை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அண்ட் அவனோட லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க 4 பேருமே ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் தனித்தனியாக அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான கதைக்களமாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. பட் என்ன இதுக்கு தோல்வி எஃப்சின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா 4 பேருமே அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், அது எதுவுமே உருப்படலை. அவங்க அம்மா வந்து ஒரு லைப்ரரியில் வந்து ஒரு கதை எழுதிருப்பாங்க. அந்த கதை யாருக்குமே பிடிக்காம போகுது. இவங்க அப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட்டு அது எல்லாமே ஃபெயில் ஆகி போகுது. அந்த பையன் டீ கடை வைக்கலாம்னு சொல்லும்போது அது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவனை கலாய்கிறாங்க. அண்ட் அந்த தம்பி எஃப்சி, அதாவது தோல்வி எஃப்சியில் இருக்க அந்த தம்பியோட அந்த ஒரு ஃபுட்பால் கிளப் பேர் தம்பி எஃப்சி தான். இந்த படத்தில் அந்த தம்பிக்கு தம்பின்றது தான் பேர். ஸோ அந்த எஃப்சி அப்படிங்கிறது வந்து படுமோசமாக தோட்டுதே இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போதும் இது எல்லாத்தையுமே அவங்க மைண்ட் நேரம் விடாமல் எப்படி அவங்க ஜாலியாக அவங்க ஃபேமிலி வச்சுருக்காங்க, எப்படி அவங்க அடுத்ததுனா நவருது அப்படிங்கிறப்போ ஒரு ஹீரோயின் என்ட்ரி. ஸோ அவங்களோட லைஃப், அவங்களோட பேக் ஸ்டோரியும் வந்து ஒரு தோல்வியில் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க அடுத்த லெவல் எப்படி போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 பேருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வேலை செய்யாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க தனித்தனியாக இருந்து வேறு வேலை செஞ்சு அவங்க அடுத்த லெவல் போக முடியாமல் தவிக்கிறப்போ ஆல் ஆஃப் சடன் அவுட் ஆஃப் நவர் இந்த லைஃப் வந்து ஒரு சின்னதாக அப்படியே அழகாக வந்து மாறிட்டே வரும். ஸோ ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து தான் மாறணும் அப்படிங்கிறதுல கிடையாது. உங்கள் லைஃப் எப்போ வேணால் மாறலாம் அப்படிங்கிற அழகான ஒரு மெசேஜ் இந்த படம் வந்து எடுத்துகிட்டு வரும். இந்த படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு அழகான ஃபீலோடு தான் இந்த படம் வந்து முடியும். ஸோ எல்லாருமே அவங்களோட பேஷன் வந்து அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வந்து வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போய் சேர்த்துங்கிறத வந்து அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய கருத்து இருக்கணும், ஒரு பெரிய மெசேஜ் இருக்கணும், ஒரு பெரிய விஷயம் இருக்கணும் அப்படி இருந்தாலும் நான் படம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு படம் அப்படிங்கிறது மக்களை வந்து சிந்திக்க வைக்கிறத தாண்டி சிரிக்க வைக்கணும். அது என்னன்னா ஒரு இன்டர்வியூவில் மணிகண்டன் கூட சொல்லியிருந்திருப்பாரு, இந்த கோவிட் டைம்ஸில் மூவிஸ் இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க லைஃபே வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிருக்கும். ஸோ அந்த ஒரு பொறுப்பு ஒரு சினிமா எடுக்கிறவங்களுக்கு இருக்குது, சினிமா பார்க்குறவங்களுக்கு இருக்குது, சினிமா ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம படம் எடுக்கிறோம், இல்லை படத்தை பற்றி பேசணும், படத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா அதை விட்டுடலாம். அது அவ்வளோ தூரம் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து மெசேஜ் இல்லைன்னா அது கெட்ட படம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லைஃப், ஒரு டெய்லி விஷயங்கள் என்ன நடக்குது, ஜஸ்ட் அது ஒரு ஃப்ளோ பண்ணி ஓகே இந்த கதையில் இதெல்லாம் நடக்குது, ஓகே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, இப்படி ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி சிம்பிளாக சட்டிலான மூவிஸும் நிறையா இருக்குது. மலையாளத்தில் அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் நிறைய படங்கள் வருது. ஸோ அப்படிப்பட்ட படங்களும் நல்ல படங்களாக வந்து அமையுது, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துது. தேட்டருக்கு போய் உட்காந்து நினச்சி வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. தட் இஸ் கால் ஃபீல் குட் மூவிஸ். ஸோ இந்த மாதிரியான படங்களையும் வந்து நிறைய வந்து பாருங்கள். ஒரு ஆக்ஷன் படம் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு மெசேஜ் இருக்கிற படம் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த படம் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்தால் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ படங்கள்னாலே பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ரிஸ் ஆல்சோ மூவிஸ், பட் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அது உண்மையான விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு புரிதல் இருந்துட்டால் படம் பார்க்குறது அப்படிங்கிறது அழகாகவே மாறுன்றது என்ன கருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நானும் இந்த தோல்வி எஃப்சியில் ஒரு ஃபேமிலி தான். ஸோ அந்த வகையில் நானும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு இதோட தான் இதில் ஓடிட்டுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஸோ மற்றபடி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப். குட் செகண்ட்.